Example 3. Using the number line, write the integer which is 5 more than minus 6. ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி -6 விட 5 மோர் தெனா இருக்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். -6 விட 5 மோர் தெனா இருக்குது. மோர் தென் மீன் +5. ஸோ வேறு வேறு சைனாக இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டுக்கலாம். 6 - 5 1. பெரிய நம்பர் மைனஸ் இருக்கனால -1 ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட நார்மல் ஆன்சர். இதை வந்து நம்ம நம்பர் லைனில் சால்வ் பண்ணலாம். ஸோ -6 எங்கே இருக்குது, இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். -6 5 மோர் தென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் தென் அப்படின்றப்போ பாசிட்டிவ் சைட் போகணும், லெஸ் தென் அப்படின்றப்போ நெகட்டிவ் சைட் போகணும். ஸோ நம்ம 5 மோர் தென் இருக்கப்ப 5 இங்கேருந்து 5 டைம்ஸ் நம்ம எங்கே வருது, எந்த நம்பரை ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டைரெக்டாக 5க்கு போயிடக்கூடாது. 5 டைம்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 வர்றப்ப நமக்கு எங்கே ரீச் ஆகுதுன்னா -1. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட ஆன்சர்லேயும் -1 தான் இருக்குது. ஸோ -6 5 மோர் தென் அப்படின்னு வரப்ப அது எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா -1. எக்ஸாம்பிள் 4. ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் that are at the distance of 3 units in the opposite direction to -2. ஸோ -2லேருந்து 3 யூனிட் 3 யூனிட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த -2 மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகலாம். 1 2 3 அண்ட் நெகட்டிவ் டைரக்ஷன் 1 2 3. ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் நமக்கு கிடைச்ச நம்பர் 1 அண்ட் நெகட்டிவில் -5. அதாவது ரைட் சைடில் நமக்கு கிடைச்ச நம்பர் +1, லெஃப்ட் சைடில் கிடைச்ச நம்பர் -1. ஸோ ரைட் +1, லெஃப்ட் -5. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 5. ஃபைண்ட் த ப்ரெடிசஸர் அண்ட் சக்சஸர் ஆஃப் 0 and -8 on the number line. ஸோ ப்ரெடிசஸர் அண்ட் சக்சஸர் கேட்குறாங்க. ப்ரெடிசஸர் மீன்ஸ் ப்ரீவியஸ் நம்பர், சக்சஸர் மீன்ஸ் ஆஃப்டர் நம்பர். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 0 and -8ஓட ப்ரெடிசஸர் அண்ட் சக்சஸர் கேட்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 0 -8. ஸோ 0ஓட ப்ரெடிசஸர் மீன்ஸ் முன்னாடி இருக்க நம்பர் -1 அண்ட் சக்சஸர் +1. -8க்கு ப்ரெடிசஸர் -9 அண்ட் சக்சஸர் -7. ஸோ நம்மளோட நம்பர் 0 அண்ட் -8 ப்ரெடிசஸர் சக்சஸர் பார்த்தா, ஸோ 0க்கு ப்ரெடிசஸர் -1 சக்சஸர் +1, -8க்கு ப்ரெடிசஸர் -9 சக்சஸர் -7. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 6. கம்பேர் -14 அண்ட் -11. ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பருமே மைனஸில் இருக்குது. -14 அண்ட் -11. இதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். -11 -14. ஸோ வி ஆல்ரெடி நோ, நமக்கு என்ன தெரியும்னா மைனஸில் பெருசாக இருக்க நம்பர் தான் சின்னதாக இருக்க நம்பர், சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். அதாவது மைனஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைடு போகிற நம்பர்ஸ் எல்லாமே சின்ன நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சைடு போகிற நம்பர்ஸ் எல்லாமே பெரிய நம்பர். ஸோ -11 விட -10 தான் பெரிய நம்பர், -10 விட -9 தான் பெரிய நம்பர். ஸோ இந்த சைடு போகிற நம்பர்ஸ் எல்லாமே லார்ஜர் நம்பர். ஸோ இந்த சைடு நம்பர் கெட் லார்ஜர். ஸோ இந்த சைடு போகிறது லார்ஜராக இருக்குது. இந்த சைடு அதாவது 11க்கு லெஃப்ட் சைடு போகிறது எல்லாமே ஸ்மாலர் நம்பர்ஸ். -12 -13 -14 இது எல்லாமே நம்பர்ஸ் தான் பெருசு. பட் அதுக்கு முன்னாடி இருக்க நெகட்டிவ் சைன்ன்றதுனால அந்த நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம 11 விட ஸ்மாலர் நம்பர். ஸோ இந்த சைடு நம்பர்ஸ் கெட் லார்ஜர், இந்த சைடு நம்பர்ஸ் கெட் ஸ்மாலர். ஸோ நம்ம எடுக்கிற நம்பருக்கு ரைட் சைடு இருக்க நம்பர்லாம் லார்ஜர் நம்பர், லெஃப்ட் சைடு இருக்க நம்பர் ஸ்மாலர் நம்பர். ஸோ அப்போ 14 வந்து 11க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால் 14 11 விட ஸ்மாலர் நம்பர். ஸோ -14 இஸ் லெஸ் தென் -11. இப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். Thank you all.